வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 இந்த வருடம் நடைபெற்ற எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். இந்த பகுதியில் பொது அறிவுக்கான விடைகளை பார்க்கலாம். தமிழுக்கான ஆன்சர் கீ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம போட்டுட்டோம், பார்த்துக்கோங்க. 101வது கொஷின், கீழ் காண்பனவற்றை சரியாக பொருத்துக. இதில் சார்ந்திருக்கும் குழந்தைகளுக்கு நிதியுதவி, 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள். அடுத்து ஆதரவற்ற மற்றும் அனாதை சிறுமிகளை பராமரித்தல். இது வந்து 4வது ஆப்ஷன், 6 மற்றும் 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள். அடுத்து சி, வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு சேவை திட்டம். இது வந்து 2வது, ஆதரவற்ற கைவிடப்பட்ட மற்றும் தனியான சிறுவர்களுக்கு வழங்குதல். அடுத்து டி, சிறுவர்களுக்கான பராமரிப்பு இல்லம். இது 18 மற்றும் 21 வயதுக்கு உட்பட்டவர்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி என்பது சரியான ஆன்சர். அடுத்து 102, 2024 மற்றும் 25ஆம் ஆண்டைய தமிழ்நாடு பொருளாதார அறிவிக்கையின்படி அதன் உற்பத்தி திறனை பொறுத்து பின்வருவனவற்றை ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி சரியானது. 3, 2, 1 என்ன அப்படின்னா, எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தி வந்து முதலிடம், 2ஆம் இடம் மக்காச்சோள உற்பத்தி, 3ஆம் இடம் நெல் உற்பத்தி திறன். இந்த வரிசையில் பொருளாதார ஆய்வறிக்கை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 103வது கொஸ்டின், தமிழ்நாடு சுகாதார அமைப்பு சீர்திருத்த திட்டம் டிஎன்ஹெச்எஸ்ஆர்பி பற்றிய தவறான கூற்றினை கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதில் தவறான கூற்று எதுன்னு பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 2 மற்றும் 4. இந்த 2 வந்து தவறானது, மற்ற 2 வந்து சரியானது. இத்திட்டத்திற்கு உலக வங்கி ஆதரவு அளிக்கிறது. அப்புறம் இந்த திட்டம் எஸ்டிஜி 9 இலக்காக அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த 2 வந்து சரியானது, மற்ற 2 வந்து தவறானது. அடுத்து 104வது கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று, அரசு புறம்போக்கு நிலங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்குவதன் வாயிலாக அரசின் நிதி வருவாயினை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற 1892ஆம் ஆண்டை திரமென்ஹெர் அறிக்கையினை ஏற்றுக்கொண்டது. காரணம், மனிதநேயமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக மக்களின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமி நிலங்களில் நடத்தி வந்தனர். இந்த கூற்று சரியான கூற்று மற்றும் அது இல்லாமல் இந்த காரணம் வந்து சரியான காரணம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து சரியானது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 105வது கொஸ்டின், பின் வருவனவற்றில் தவறாக பொருத்தப்பட்டுள்ளதை கண்டறிய. இதுல தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு பார்த்தா ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மற்றும் 4. இதுல 2வதும் 4வதும் வந்து தவறா இருக்கு. என்னன்னா, தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு வந்து அக்டோபர் 10, 2004 கொடுத்துருக்காங்க. இதில் அந்த மாதம் வந்து தவறாக இருக்குது. அடுத்து இந்திய தேசிய ஒருங்கிணைப்பு ஆணையம் 1960, இந்த ஆப்ஷன் வந்து தவறானது. மற்ற லோக்பால் மற்றும் லோக் ஆயுதா சட்டம் நடைமுறைக்கு வந்த காலம் ஜனவரி 16, 2014 என்பதும் சரி. இந்திய தேர்தல் ஆணையம் சட்டப்பிரிவு 324 என்பதும் சரியான. இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து 106வது கொஸ்டின், சூரிய கர்முக் பிஜிலி யோஜனா என்ற திட்டத்தின் நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. இதோட நோக்கம் வந்து வீட்டுக்கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம் நிறுவுவது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 107, கூற்று மற்றும் காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று, 1793 காரன்வாலிஸ் பிரபுவின் கிழக்கிந்திய வணிக குழுவின் ஆட்சியின் கீழ் ஜமீன்தாரி முறை கொண்டு வரப்பட்டது. இதுக்கான காரணம் கொடுத்திருக்காங்க. இம்முறையினால் ஜமீன்தாரர்கள் முழு நிலத்தின் உரிமையாளர்களாக தங்களை அறிவித்து கொண்டனர். இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி வந்து சரியானது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் ஏயின் சரியான விளக்கம் அல்ல என்பது சரியானது. இதுல கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 108வது கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று, இந்தியாவிற்கு சரக்கு மற்றும் சேவை வரியானது விரிவான பல படிநிலைகளில் இலக்கு அடிப்படையில் ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் போது விதிக்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து சரியானது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. இதில் கூற்று வந்து சரி, அந்த காரணம் வந்து கூற்றுக்கான விளக்கம் அல்ல. அடுத்து 109வது கொஸ்டின், கீழ்கண்ட தமிழ்நாடு நிதியமைச்சர்களை அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு கால வரிசைப்படி வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. கால வரிசைப்படி பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல டாக்டர் நெடுஞ்செழியன், 2வது திரு பன்னீர்செல்வம், 3வது பழனிவேல் தியாகராஜன், 4வது இப்ப இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி என்பது சரியானது. அடுத்து 110வது கொஸ்டின், கூற்று மற்றும் கூற்று பார்க்கலாம். 1966 முதல் 69 வரை திட்ட காலம் ஆண்டு திட்டம் அல்லது திட்ட விடுமுறை காலம் என அழைக்கப்படுகிறது. காரணம், ஏனெனில்
சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஏற்பட்ட 2 பெரிய மோதல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏயும் ஆறும் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா 66 to 69 இந்த இடைப்பட்ட காலத்தை வந்து திட்ட விடுமுறை காலமாக வந்து அப்போ நடைமுறைப்படுத்தியிருந்தாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 111 கூற்று மற்றும் காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று பார்த்தோம்னா தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களின் பெருமை ஆட்சித்திறம் பற்றிய ஒரு சில கருத்துக்களை மட்டுமே திருவள்ளுவர் தமது குறட்பாக்களில் தந்துள்ளார். காரணம், மன்னர்களின் ஆட்சித்திறம் பற்றிய கருத்துக்களை கூற வேண்டும் என கருதினார். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறு. ஏன் அப்படின்னா திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் இந்த மூவேந்தர்களுடைய காலத்திற்கு முற்பட்ட காலம். அதனால இந்த மூவேந்தர்களை பற்றி திருவள்ளுவர் பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்து 112வது கொஸ்டின். திருக்குறளில் அமைந்துள்ள துறவரவியல் அதிகாரத்தின் எண்ணை குறிப்பிடுகன்னு சொல்றாங்க. ஸோ அதில் மொத்தம் 13 அதிகாரங்கள் இருக்குது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 113. வள்ளுவரும் குறளும் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. இதோட ஆசிரியர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. கி.ஆ.பெ. விஸ்வநாதம். இவர் தான் வந்து வள்ளுவரும் குறளும் என்ற நூலை எழுதியிருக்காரு. அடுத்து 114. திருவள்ளுவர் உருவத்தினை முதலில் ஓவியமாக வரைந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் முதல்ல ஓவியமாக வரைஞ்சவங்க யாரு அப்படின்னா ஆப்ஷன் பி. வேணுகோபால சர்மா. இவர் தான் வந்து திருவள்ளுவரோட உருவத்தை முதல்ல வரைந்தார். அடுத்து 115வது கொஸ்டின். சரியான இணையை கண்டறிய. இதில் அவர்கள் நடத்திய இதழ்களை வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்த இதழ்கள் சரியாக பொருந்திருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து சரியானது. 3 மற்றும் 4 சரி. ஸோ 3வது நவசக்தி பார்த்தோம்னா திருவிக்கா நடத்தின இதழ். தி ஹிந்து வந்து ஜி சுப்பிரமணியம் நடத்தின இதழ். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 116வது கொஸ்டின். பிரம்மஞான சபை பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்வு செய்யன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் சரியான வாக்கியம் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 3 இது ரெண்டும் வந்து சரியானது. மேடம் பிளவட்ஸ்கி மற்றும் கார்ல் ஹெச்.எஸ். ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ முதல்ல பிரம்மஞான சபை வந்து நியூயார்க்கில் தான் வந்து தொடங்குறாங்க. அதுக்கு அடுத்து இதன் தலைமையகம் வந்து சென்னை அடையாறில் இருக்கு. இது ரெண்டும் வந்து சரியானது. இரண்டாவது பார்த்தோம்னா 1888 இந்தியாவில் அன்னி பெசன்ட் அம்மையார் இதழ் இணைந்தார் என்பது தவறானது. அடுத்து 117வது கொஸ்டின். கூற்று மற்றும் காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று 1925 ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். காரணம், சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் நியூ இந்தியா ஆகும். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. அதாவது ஏ கூற்று வந்து சரியானது, ஆனால் காரணம் வந்து தவறானது. அடுத்து 118வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொண்டு தவறான விடையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 1 மற்றும் 3 தவறானது. ஸோ என்ன அப்படின்னா 1798 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பானர்மேனை தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் சந்திக்கும்படி இறுதி எச்சரிக்கை விடுத்தார் என்பதும் தவறு. மூன்றாவது இருக்கக்கூடிய ஆப்ஷன் 1799 செப்டம்பர் 16 அன்று பானர்மேன் கட்டபொம்மனை கயத்தார் எனும் இடத்தில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தார் என்பது தவறானது. அடுத்து 2 நாளும் வந்து சரி. கட்டபொம்மனின் கோட்டை 500 அடி நீளத்திலும் 300 அடி அகலத்திலும் முழுவதும் மண்ணால் கட்டப்பட்டிருந்தது என்பது சரி. அந்த மண்ணால் ஆன சுவரனால தான் வந்து அவர் ஈஸியாக வந்து அகப்பட்ட மாதிரி ஆயிடுத்து. அடுத்து இந்த 4வது ஆப்ஷனும் சரி. 1799 ஜூன் 1 அன்று கட்டபொம்மன் 500 ஆட்களுடன் சிவகங்கை சென்றார் என்பதும் சரியான. அடுத்து 119வது கொஸ்டின். சரியான வாக்கியங்களை தெரிவு செய்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 1 மற்றும் 3 சரியானது. அதாவது 1வது இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது என்பது சரி. அதே போல 3வது ஆப்ஷன் சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது. இது ரெண்டும் வந்து சரியானது. அடுத்து 120வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. 4, 3, 2, 1. காரைக்கால் அம்மையார் மூத்த திரிப்பதிகங்கள். ஆண்டாள் பாவைப்பாட்டு, ரங்கநாத முதலியார் கச்சி கலம்பகம், சேரமான் பெருமாள் நாயனார் திருவந்தாதி. அடுத்து 121வது கொஸ்டின். கீழ்கண்ட சிவகலை அகழாய்வு வாக்கியத்தில் பொருத்தமான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஸோ இதில் சரியானது பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி. 1 மற்றும் 3 சரி. என்னன்னா சிவகலை அகழாய்வு தாமிரபரணி ஆற்றின் வடக்கு கரையில் அமைந்துள்ளது. அடுத்து 3வது செம்பு மற்றும் தங்கத்தினால் ஆன பொருட்கள் இங்கு கிடைக்கப்பெற்றன. இந்த இரண்டும் வந்து சரியா. அடுத்து 122வது கொஸ்டின். குறியிடப்படாத
ஆர்என்ஏ அதாவது என்சிஆர்என்ஏ என்ன முக்கிய பங்கு வகிக்கிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மரபணு கட்டுப்பாடு. அடுத்து 123 சரியான இணையை கண்டறிக. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி என்பது சரியானது. 1, 2 மற்றும் 4 சரியானவை. இங்க வகைப்பாடுகள் கொடுத்திருக்காங்க. 5 உலக வகைப்பாடு RH விட்டேகர் என்பதும், 6 உலக வகைப்பாடு கார்ல்ஸ் வெயின்சி மேப்பா என்பதும், அடுத்து 4வதா இருக்கக்கூடிய 3 உலக வகைப்பாடு சரியான ஸ்டக்ஹேல் என்பதும் சரியானது. அடுத்து 124 0.10 m செறிவுடைய வலிமை குறைந்த அமில கரைசல் 25 டிகிரி செல்சியஸில் 1.20% பிரிகை அடைகிறது எனில் பிரிகை மாறிலியின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 1.44 into 10 to the power of -5. அடுத்து 125 இஸ்ரோவால் GSLV F-15 ராக்கெட் ஏவப்பட்ட தினம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜனவரி 29, 2025 இந்த ராக்கெட் ஏவப்பட்டது. அடுத்து 126வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருந்தியுள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மட்டும் தவறாக பொருந்தியுள்ளது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. டிரான்ஸ் காஸ்பியன் இருப்பு பாதை இது மத்திய ஆசியாவையும் ஜப்பானையும் இணைக்கிறது என்பது தவறானது. மற்ற ஆப்ஷன்லாம் வந்து சரி. டிரான்ஸ் சைபீரியன் இருப்பு பாதை இது பால்டிக் கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது. கனேடியன் பசிபிக் இருப்பு பாதை இது அட்லாண்டிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் இணைக்கிறது. டிரான்ஸ் கான்டினென்டல் இருப்பு பாதை இது பியூனஸ் அயர்ன்ஸ் நகரத்தையும் வால்பரேசோ நகரத்தையும் இணைக்கிறது. இதெல்லாம் வந்து சரியானது. அடுத்து 127 இந்திய அரசியலமைப்பின் 42வது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்திரா காந்தி. இந்திரா காந்தி தான் வந்து 42வது சட்ட திருத்தத்தின் போது பிரதமராக இருந்தாங்க. அடுத்து 128 கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று, பல்லவர்கள் மரம், சுதை, உலோகம், செங்கல் போன்ற கட்டுமான பொருட்கள் இன்றி குடைவரை கோயில்களை உருவாக்கினர். காரணம், கருங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சுண்ணம் சேர்க்காமல் கட்டப்படும் கட்டடங்களுக்கு கற்றளியல் என்று பெயர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சரியானது. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. அடுத்து 129 தவறான இணையை கண்டுபிடி. ஸோ இதில் தவறான இணை எதுனா ஆன்சர் ஆப்ஷன் பி, கிழக்கு திராவிட மொழி முண்டா என்பது தவறானது. ஸோ தென் திராவிட மொழி மலையாளம், நடு திராவிட மொழி தெலுங்கு, வட திராவிட மொழி குரோக், இது மூன்றும் வந்து சரியான. அடுத்து 130 கூற்று மற்றும் காரணம். கூற்று, ரவீந்திரநாத் தாகூர் தனது சற்பட்டத்தை துறந்தார். காரணம், 13 ஏப்ரல் 1919 அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி என்பது சரியானது. ஏ மற்றும் ஆர் சரி. ஏயினுடைய விளக்கம் வந்து சரியானது தான். ஸோ இதில் தமிழ் இங்கிலீஷ்லேயே வந்து கொஸ்டின் பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃபராக வந்து கேட்டிருக்காங்க. தமிழில் கேட்கும்போது சற்பட்டத்தை துறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இங்கிலீஷில் கேட்கும்போது நைட்வுட் பட்டத்தை வந்து துறந்தார்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மொழிபெயர்ப்பு வந்து கொஞ்சம் பிழையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஷின்ஸை நம்ம தான் வந்து கொஞ்சம் கவனமாக படித்து ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து 131வது கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம். கூற்று, இந்திய தேசிய காங்கிரசின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 பம்பாயில் கூடியது. இதில் இந்த கூற்று வந்து சரியானது. காரணம், தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து 21 பேர் கலந்து கொண்டனர். இந்த காரணம் வந்து தவறானது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது சரியானது. அடுத்து 132 சிந்து நாகரிகம் குறித்து பின்வரும் கூற்றுகளில் எவை உண்மை? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி என்பது சரியானது. 2 மற்றும் 4 மட்டும். இரண்டாவது கூற்று, மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் 26 குறியீடுகளை கொண்டது. இதுவும். 4வது ஆப்ஷன், ஸ்டீரைட் கல்லில் அமைந்த மதகுரு அரசன் மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ரெண்டும் வந்து சரியானது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 133வது கொஸ்டின், புதியதாக பதவியேற்ற இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை பற்றிய சரியான கூற்றுகளாவன. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி என்பது சரியானது. 1 மற்றும் 3 இது ரெண்டும் வந்து சரி. ஞானேஷ் குமார் February 19, 2025 அன்று இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றார் என்பதும் 3வது ஆப்ஷன். கேரள அரசின் செயலாளராக பல்வேறு துறைகளை கையாளும் பொறுப்பை அவர் வகித்தார் என்பதும் சரியான. அடுத்து 134வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொறுத்துக சட்டத்தின் பெயர் இயற்றப்பட்ட ஆண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ என்பது சரியானது. 2, 3, 4, 1. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1987, மருத்துவ காப்பீடு சட்டம் 1950, ஏகபோக மற்றும் கட்டுப்பாட்டு
வர்த்தக நடைமுறைகள் சட்டம் 1969, பொருட்கள் விற்பனை சட்டம் வந்து 1930. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 135 கருத்து மற்றும் காரணம் கொடுத்திருக்காங்க. கருத்து: குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறார். காரணம்: நீதிபதிகளை நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சர்களையும் கலந்தாலோசிக்க வேண்டும். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. ஸோ குடியரசுத் தலைவர் தான் வந்து நீதிபதிகளை, உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்கிறாரு. ஆனால் அவங்கள நியமனம் செய்யும் பொழுது சட்ட அமைச்சரையும் கலந்தாலோசிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அடுத்து 136 மாநிலங்களுக்கு இடையேயான குழுக்களை காலவரிசைப்படி ஒழுங்குபடுத்தவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ராஜமன்னார் குழு, செகண்டு சர்க்காரியா குழு, தேர்டு வெங்கட் செல்லையா குழு, ஃபோர்த்து புன்சி குழு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 137 சரியான இணையை தெரிவு செய்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 2 மற்றும் 3 சரியானது. ரெண்டாவது, இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிற்பதற்கான குறைஞ்சபட்ச வயது வந்து 35. இது சரியானது. அடுத்து மூன்றாவது, மேலவை உறுப்பினராக குறைஞ்சபட்ச வயது வந்து 30. இது ரெண்டும் வந்து சரியானது. அடுத்து 138வது கொஸ்டின், பின்வரும் விருதுகளை காலை வரிசைப்படி வரிசைப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி. 1, 2, 4, 3 என்பது. ஸோ பாரத ரத்னா, பத்ம விபூஷன், பத்ம பூஷன், பத்மஸ்ரீ இந்த காலவரிசையில் தான் வந்து வரும். அடுத்து 139வது கொஸ்டின், பொறுத்துக. இங்கே மாநிலங்கள் பெயர் அப்புறம் மாநிலங்கள் இருக்கும் பகுதி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஹிமாச்சல பிரதேசம் 4 சி பகுதியில் இருக்கு, ராஜஸ்தான் பி பகுதியில் இருக்கு, மேற்கு வங்காளம் ஏ பகுதியில் இருக்கு, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் டி பகுதி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து 140வது கொஸ்டின், பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ என்பவர் சென்றுவிட்டார். மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றிருப்பார்? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 8 நாட்கள். 8 நாட்கள்ல முடிச்சிருப்பாங்க. அடுத்து 141, ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பியின் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் ரூபாய் 2602 ஏ மற்றும் பியின் பங்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ரூபாய் 1352 மற்றும் 1250. அடுத்து 142, ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16.3% வருட வட்டி விகிதம். இதில் தனி வட்டி காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட தனி வட்டி எவ்வளோ வரும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 8,500 ரூபாய் வரும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர். அடுத்து 143, A/B = 3:7 மற்றும் B/C = 7:6 எனில் சி மற்றும் ஏ ஆகியவற்றின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இங்கே A/C கேட்கல, C/A கேட்டிருக்காங்க. அதனால 2:1 அப்படி தான் வரும். ஸோ ஆப்ஷன் டி 2:1. அடுத்து 144, இரண்டு எண்களின் விகிதம் 3:4 மேலும் அதன் மீபோவா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீசிமா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோடைய மீசிமா ஆப்ஷன் ஏ 48. ஸோ ஆன்சர் 48. அடுத்து 145, ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் 16, 24 மற்றும் 32 இவற்றால் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 390. அடுத்து 146, ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் 25% பேர் வந்து வருகை புரியல. ஸோ வந்தவங்க எவ்வளோன்னு கேட்குறாங்க. வந்தவங்க வந்து மொத்தம் 60 பேர். ஆப்ஷன் பி வந்து சரியானது. அடுத்து 147, ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ மாணவர்கள் 16%, மாணவிகள் 8% தேர்ச்சி பெறல. எனவே தேர்ச்சி சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 87%. அடுத்து 148, தொடரின் கூடுதல் காண்க. இதில் 1 + 3 + 5 எக்ஸட்ரா +55. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 784.
அடுத்து 149. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. 0,2,252,252,3120, டேஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய அடுத்த உறுப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 46,650. அடுத்து 150. இந்த தொடர்ச்சி எண்களில் இங்கே சில எண்கள் கொடுத்துருக்காங்க. இதில் 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தம் எத்தனை இணை இருக்குன்னா 3 இணைகள் இருக்கு. ஆப்ஷன் சி வந்து சரியானது. ஆப்ஷன் சி. அடுத்து 151. ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் போது அதன் 4 வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுத்துருக்காங்க. இதில் 2ன் எதிர்பக்கமாக இருக்கும் எண்ணிக்கைக்கான என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட் ஆகக்கூடிய எண்கள் வந்து வராது. இதில் 3 3 3 5 5 5 ரிப்பீட் ஆகுது. 2 2 ரிப்பீட் ஆகுது. 1ம் 6ம் ரிப்பீட் ஆகலை. இருந்தாலும் ரெண்டோடைய எதிர்பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள் தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டோடைய பக்கத்தில் 1 6 வந்து ரெண்டோடைய பக்கத்தில் இருக்குது. ஆனால் இதோட ஆப்போசிட் பார்த்தோம்னா ரிப்பீட் ஆகாத எண் எது? 4. இந்த 4 தான் வருது. ஸோ அதுக்கான ஆன்சர் 4. அடுத்து 152. தொடர் வரிசையில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ 7 12 19 24 43. அடுத்த எண் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்த எண் வந்து 91. ஸோ இதில் இடையில வரக்கூடிய எண் எதுனா ஆப்ஷன் சி 48. இந்த எண் தான் வரும். அடுத்து 153. சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று ஸ்பேஸ் மைட்ரி என்பது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையேயான கூட்டு விண்வெளி திட்டம். காரணம், இத்திட்டத்தின் மூலம் விண்வெளிக்கான அணுகல் செலவினை இந்தியா குறைக்க எண்ணுகிறது. அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியானது. ஏ மற்றும் ஆர் சரியே. மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம். இங்கே இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து இந்த விண்வெளி திட்டத்தை வந்து செஞ்சுருக்காங்க. எதுக்காகனா விண்வெளிக்கு ஆகக்கூடிய அந்த செலவினத்தை வந்து குறைக்கிறது. ஸோ ரெண்டும் சரியானது. அடுத்து 154. பின் வருவனவற்றில் 2021-22 ஆண்டில் தமிழ்நாட்டின் வேளாண்மை சாகுபடியோடு தொடர்புடைய உண்மையான கூற்றுகள் எவை அல்லது யாவைன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வந்து சரியானது. 2 மற்றும் 3 சரி. 2வது என்ன இருக்குன்னா பெரம்பலூரில் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக மக்காச்சோளம் சாகுபடி செய்யப்பட்டது. இது சரி. 3வது கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாட்டிலே அதிகமாக கரும்பு சாகுபடி செய்யப்பட்டது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து 155. கூற்று மற்றும் காரணத்தை நன்றாக புரிந்து கொண்ட பின் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. கூற்று ஏ. தமிழ்நாட்டின் 2024-25 ஆண்டு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நகர்ப்புற பணவீக்கம் 2019-20 ஆண்டில் 6%-இருந்து 2024-25 ஆண்டில் 4.5% குறைந்து காணப்படுகிறது. அதே நேரத்தில் கிராமப்புற பணவீக்கம் 5.4% என்ற விகிதத்தில் நிலையாக உள்ளது. அதற்கான காரணம் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக அரசாங்கத்தினால் அமல்படுத்த பெறும் தமிழ்நாடு பொது விநியோக திட்டம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் 100 நாள் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் போன்ற பிற வருமான ஆதரவு திட்டங்களால் ஏற்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி சரியானது. ஏ மற்றும் ஆர் சரி. அதே போல் அதுக்கான விளக்கமும் சரியா இருக்குன்னு சொல்லி. ஸோ அடுத்து 156வது கொஸ்டின். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. COVID-19 பெருந்தொற்றால் பள்ளி மாணவர்களிடையே ஏற்படும் கற்றல் இடைவெளிகளை குறைப்பதை நோக்கமாக கொண்டு தமிழ்நாட்டில் இல்லம் தேடி கல்வி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. காரணம், இந்த திட்டத்தில் தன்னார்வலர்கள் மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று மாற்று வழிகள் கொண்ட கல்வியை வழங்குகிறார்கள். ஸோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். அடுத்து 157. பின் வருவனவற்றுள் மண்டல் கமிஷன் அறிக்கையோடு தொடர்புடைய சரியான கூற்றுகள் எவைன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி சரியானது. 1 மற்றும் 3 இந்த ஆப்ஷன் சரி. அது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஆணையமானது சமூகம், கல்வி மற்றும் பொருளாதாரம் என்ற 3 குறியீடுகளை பயன்படுத்தியுள்ளது. அடுத்ததா 3வது பொருளாதார குறியீட்டில் 4 அளவுகோல்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆக மொத்தம் 11 அளவுகோல்கள் மண்டல் கமிஷன் அறிக்கையில் பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 158. இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாவதற்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க. அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி
டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு குறைவு. இதுதான் இந்தியாவில் பணவீக்கம் ஏற்பட காரணமாக இருக்கிறது. அடுத்து 159வது கொஸ்டின், வறுமை ஒழிப்பு திட்டங்களை கால வரிசைப்படி எழுதுக. ஸோ வறுமையை ஒழிப்பதற்கான பல திட்டங்கள் போட்டிருக்காங்க, அதோடைய கால வரிசையை பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சரியானது. ஸோ ஃபர்ஸ்ட் எதுனா பாரத் நிர்மான் யோஜனா, செகண்டு ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, மூன்றாவது தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், இது மூன்றாவது. அடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் என்பது கடைசியாக போட்டது நான்காவது. அடுத்து 160 பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஸோ இதில் பொருந்தாத ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி பொருந்தாதது. அதாவது 3 மற்றும் 4 பொருந்தாத ஆப்ஷன். 1, 2 சரியானது. அடுத்து 161 தவறான இணைப்பு எதுன்னு கேட்குறாங்க. இதில் தவறான இணைப்பு எது அப்படின்னா ஆப்ஷன் டி 4 மட்டும் இதில் தவறானது, மற்றதெல்லாம் சரியானது. டிஎஸ்சின்றது முழு உடல் நலம் காக்கும் நடவடிக்கை, என்ஐசின்றது தேசிய தகவல் மையம், எம்ஐஎஸ்ன்றது மேலாண்மை தகவல் முறை. அடுத்து 162வது கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 4 சரி. அதாவது பாம்பே 1940, பாம்பே திட்டம் 1940 மற்றும் சர்வோதய திட்டம் இது 1950, இது ரெண்டும் சரியானது. காந்திய திட்டம், மக்கள் திட்டம் இது ரெண்டும் தவறானது. அடுத்து 163 கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் கொத்தொக்க சீர்த்த எடுத்து, இந்த குரட்பாவுடைய கருத்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1 தவறு 2 சரி, 3 தவறு 4 சரி. ஸோ கொக்கை போன்று செயல்படுவது தவறு அப்படின்ற ஆப்ஷன் தவறு. காலம் கைகூடுவதற்கு காத்திருக்க வேண்டும், இது சரியான ஆப்ஷன். இக்குறள் தெரிந்து தெளிதல் எனும் அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது, இதுவும் தவறு. வாடியிருக்குமாம் கொக்கு என்ற சொல் இக்குறட்பாவிற்கு பொருத்தமான விளக்கம் தரும், இதில் ஆப்ஷன் சி சரியான. அடுத்து 164 மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை. இதுல 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இதுல எது சரின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ கூற்று 1 மட்டும் சரி. அதாவது வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள். 2வது கூற்று பார்த்தோம்னா வாய்மையே பேசினாலும் தானம் தவம் செய்பவரே சிறந்தவர், இந்த கூற்று தவறு. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ சரியான. அடுத்து 165 பொறுத்துக. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. அயோத்திதாச பண்டிதர் பைசா தமிழின், ராமலிங்க அடிகள், திருவருட்பா, ஜோதிபா போலே, குலாம்கிரி, சையத் அகமது கான் தக்கிப்போல் அக்லுக். அடுத்து 166 கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் கே.எம். பாலசுப்ரமணியன் டாக்டர் சி. நடேச முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதினார். அதுக்கான காரணம் கொடுத்திருக்காங்க. நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்பிற்கும் பொறையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சரியானது. கூற்று ஏ காரணம் ஆர் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்று சரியான விளக்கமாகவும் சொல்லியிருக்காங்க. 167 ராமலிங்க அடிகளாரை பற்றிய எந்த கருத்து சரியானது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 2 மற்றும் 3 சரியானது. 2 விவசாயிகளுக்கு இரவு நேர பள்ளியை தொடங்கினார். 3 மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வில் முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும் என்றார். இது ரெண்டும் சரியான. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இசை கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றிடல் வேண்டும் என்றார் என்பது தவறான. அடுத்து 168 கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். காரணம், பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இம்மசோதா பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானது என அறிவித்தது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் ஏயின் சரியான விளக்கம் அல்ல. அடுத்து 169 கூற்று மற்றும் காரணம் கொடுத்திருக்காங்க. கூற்று சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்யும். காரணம், சைமன் குழுவில் உறுப்பினர் அனைவரும் வெள்ளையரே, அதாவது குழுவில் இந்தியரே இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ தவறு, ஆனால் ஆர் சரி. சைமன் குழுவில் பார்த்தோம்னா எல்லாரும் வெள்ளையர் தான் இருந்தாங்க, இந்தியர் யாருமே இல்லை அப்படின்றது தான் சரியான. அடுத்து 170 கீழ்கண்ட நூல்களை ஆசிரியர்களோடு பொருத்தவும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 4, 2, 1. வெற்றி வேர்க்கை அதிவீர ராமபாண்டியர், நன்னெறி துரைமங்கலம் சிவபிரகாசம், நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர், நல்வழி ஔவையார். அடுத்து 171 பின்வருவனவற்றுள் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற ஊர்களை அவ்வூர் அமைந்துள்ள மாவட்டத்துடன்
பொருத்தி காட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அழகன்குளம் ராமநாதபுரம் மாவட்டம், வசவசமுத்திரம் காஞ்சிபுரம், கொடுமணல் ஈரோடு, கீழடி சிவகங்கை. இந்த ஆப்ஷன் சரியானது. அடுத்து 172 கீழ்காணும் நோய்களும் அதனால் ஏற்படும் பாதிப்பையும் பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. டெங்கு, தோல், இரத்தம், இளம்பிள்ளைவாதம், குடல், மூளை, தட்டம்மை, தோல், சுவாசப்பாதை, சின்னம்மை, சுவாசப்பாதை, நரம்பு மண்டலம். ஸோ இந்த நோய்க்கும் அதோடைய பாதிப்புகளுக்கும் பொருந்தியாச்சு. ஸோ இதில் இந்த நோய்களும் இதோடைய பாதிப்பும் இதான் சரியான இணை. அடுத்து 173 கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று கோபால்ட் 60 புற்றுநோய் சிகிச்சையில் பயன்படுகிறது. காரணம் கோபால்ட் 60 காமா கதிர்களின் மூலமாக செயல்பட்டு புற்றுநோய் செல்களை அழிக்க வல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் ஆர் சரி என்பது சரியான விளக்கம். அடுத்து 174 தமிழ்நாட்டில் விடியல் பயணம் திட்டம் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா மே 2021. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மே 2021. அடுத்து 175 கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று காலநிலை, நிலத்தோற்றம், மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றன. காரணம் பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏ மட்டும்தான் சரி, பி தவறு. பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கும், ஆனால் இங்கே பாதிக்கவில்லைன்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தவறான. அடுத்து 176 பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இடப்பெயர்வு வேளாண்மை அதோட பகுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. லடாங் மலேசியா, மில்பா மெக்சிகோ, ரோக்கா பிரேசில், ரே வியட்நாம். அடுத்து 177 கீழ்கண்டவற்றை பொறுத்துக. ஆசிரியர் மற்றும் நூல் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி. மோக வர்ஷா கவிராஜ்யம், ஜீனசேனர் ஆதிபுராணம், குணபத்ரர் மகாபுராணம், பாணர் காதம்பரி. இந்த இணை சரியா. அடுத்து 178 கீழ்கண்ட கூற்றுகளில் வேலு நாச்சியார் பற்றி எது அல்லது எவை சரி? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 2 மற்றும் 3. அடுத்து 179 கீழ்கண்டவற்றில் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்பட்ட அம்சங்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 1 மற்றும் 3 மட்டும். அடுத்து 180 பெண் வருவனவற்றுள் எவை சரியானவை? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சரியானது. 1, 2 மற்றும் 3 சரியானது. 181வது கொஸ்டின். சுபாஷ் சந்திர போஸை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சரியானது. 1 மற்றும் 3 இந்த 2 கூற்றுகளும் தவறான. 1வதும் 3வதும் தவறான. 2வது கூற்று மட்டும்தான் சரியானது. இந்திய அரசு அவரது பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதியை தைரிய நாள் என்று அறிவித்துள்ளது என்பது சரியானது. அடுத்து 182 குடியரசு தின விழாவிற்கு தலைமை வகித்த குடியரசுத் தலைவரையும் அவருடன் விருந்தினராக கலந்து கொண்ட விருந்தினர்களையும் பொருத்தி காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 2, 3, 4, 1. திரௌபதி முர்மு, பிரபோவா சுபியாண்டோ, ஏபிஜே அப்துல் கலாம், விளாடிமிர் புடின், பிரணாப் முகர்ஜி, பராக் ஒபாமா, ராம்நாத் கோவிந்த், சிறில் ராமபோசா. 183 தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்குநரகத்தின் இலவச அணைப்பு என்னன்னு கேட்குறாங்க. எண் என்னன்னு. பி சரியானது. அதாவது 2வது இருக்கிறது 1064 மற்றும் 1965. இந்த 2 எண்களும் தமிழ்நாடு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை அழைப்பு எண். அடுத்து 184 தேர்தல் பற்றிய சரியான கூறுகளை கண்டறியன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 1 மற்றும் 2 இது ரெண்டும் சரியானது. அடுத்து 185வது கொஸ்டின். சரியானவற்றோடு பொறுத்துக. குழுக்கள் மற்றும் தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் பி. 1 மற்றும் 4 இது ரெண்டும் சரியானதுன்னு சொல்லியிருக்காங்க. 1வது பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு சந்தானம் கே. சந்தானம். அடுத்து பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு வி. ஈஸ்வரன். இது ரெண்டும் சரி. அடுத்து 166 அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் மீதான சரியான கூற்றானது. இதுல 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ. எதுனா அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் 36 வரை அரசமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. 187 கூற்று மற்றும் காரணம் கொடுத்திருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு உள்ளடக்கம் கூட்டாட்சி அரசியலமைப்பாகும். காரணம் இந்திய அரசியலமைப்பு ஐக்கிய அமெரிக்க நாடு போல இரட்டை குடியுரிமை வழங்கியுள்ளது. ஆப்ஷன் சி. கூற்று ஏ சரி, காரணம் ஆர் தவறு. 188 கூற்று காரணம் கொடுத்திருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மைகளை கொண்டுள்ளது. காரணம் இந்திய அரசமைப்பின் அடிப்படை மாற்றாமல் இதுவரை 100க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று காரணம் இரண்டும் சரியானவை மற்றும் காரணம் ஆர் கூற்று ஏற்கான சரியான விளக்கம். ஸோ இது ரெண்டுமே சரியா. அடுத்து 189 நில அளவை புத்தகத்தில் நிலமானது பின்வருமாறு மதிப்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரியான 6550 மீட்டர் ஸ்கொயர் என்பது சரியான. அடுத்து 190வது கொஸ்டின்.
ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ஏ, பி, சி மற்றும் டி ஆகியவர்களுக்கு தனது பேனாக்கள் 1/3, 1/4, 1/5, 1/6 ஆகிய விகிதங்களில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கை. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. மொத்தம் 57 எண்ணிக்கையில் அவங்க பேனாக்கள் வச்சிருக்காங்க. அடுத்தது 191. 2, 5x, 20 ஆகிய எண்களை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே எக்ஸின் மதிப்பு. ஸோ ஆன்சர். அடுத்து 192. 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுதியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3. 193. ஸோ இந்த பல்லுறுப்புக்கோவைக்கான மீப்போக்கா கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ x² - x+1. அடுத்து 191 சிம்பிளிஃபை சுருக்குக. இதோடைய ஆன்சர் ஆப்ஷன் சி 21/64. அடுத்து 195. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. ஸோ அதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 79.4. அடுத்து 196. டிஎஃப், ஜிஹெச், ஐ மற்றும் எம் ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். ஐ மற்றும் எம் ஆகியோர் எஃப் மற்றும் டி ஆகியோர் முதலில் இறுதியாகவும் அமைந்துள்ளனர். ஜி என்பவர் டியின் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்படியானால் எஃப்பின் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹெச் என்பவர் தான் அமர்ந்திருப்பார். அடுத்தது 197. ஏ = 26, SUN = 27 எனில் CAD என்னன்னு கேட்குறேன். ஸோ இதோட ஆப்ஷன் சி 57. அடுத்து 198. A ≠ B ≠ C என கொடுக்கப்பட்டிருந்தால் பின் வருவனவற்றுள் எது சரின்னு கேட்குறாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி A ≠ C அல்லது A = C என்பது சரியானது. அடுத்து 198. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் எழுத்து தொடரின் விடுபட்ட உறுப்பு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 34 H 240. அடுத்து 200வது கொஸ்டின். 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அல்லது முக மதிப்புகள் வித்தியாசம் 5 ஆக இருக்கும் நிகழ்தகவு என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 5/36. ஸோ அவ்வளோதான் 200 கொஸ்டினுக்கான ஆன்சரும் பார்த்துட்டோம். தேங்க்யூ.